வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பால் தாக்கரேவுக்கு தான் காட்டும் மரியாதையாக சிவசேனாவை தாக்கி பேசப்போவதில்லை என்று மோடி திட்டவட்டம். துரோகம் இழைத்து விட்டதாக சிவசேனா கடும் தாக்கு. ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக மனித சங்கிலி, உண்ணாவிரதம், தனியார் பஸ்கள் ஸ்ட்ரைக். செவ்வாயன்று தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. ஆவின் முறைகேடு வழக்கில் தனியார் பால் பண்ணை மேலாளர் கைது. திருடிய பாலை கொள்முதல் செய்தது அம்பலம். விரிவான செய்திகள். மறைந்த பால் தாக்கரேயை விமர்சித்து பேச மாட்டேன் என்று பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி சாங்லி மாவட்டத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஞாயிறன்று பேசினார். அப்போது அவர் பேசுகையில், கார்கில் போர் விதவையருக்காக கட்டப்பட்ட ஆதர்ஷ் வீட்டு வசதி திட்டத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டினார். மகாராஷ்டிர மக்களை வஞ்சித்த அரசியல்வாதிகளை சட்டசபை தேர்தல் மூலம் ஒழித்து கட்ட வேண்டும் என்றும் மோடி வேண்டுகோள் விடுத்தார். லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவை அமோக வெற்றி பெறச் செய்தமைக்காக மராட்டிய மக்களுக்கு நன்றி தெரிவித்த மோடி, மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்றும் காங்கிரஸை போல தப்பி ஓட மாட்டோம் என்றும் கூறினார். மகாராஷ்டிராவில் மீண்டும் கூட்டணி அரசை ஏற்படுத்திவிட வேண்டாம் என்று மக்களை கேட்டுக் கொண்ட பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா மீது நம்பிக்கை வைத்து வெற்றி பெறச் செய்தால் மகாராஷ்டிராவை 5 ஆண்டுகளில் முன்னேற்றி காட்டுவோம் என்றும் உறுதியளித்தார். சிவசேனா கட்சியின் நிறுவனர் பால் தாக்கரேயின் மறைவுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் நடக்கும் முதலாவது சட்டசபை தேர்தல் இது என்று கூறிய மோடி, சிவசேனா கட்சி பற்றியோ பால் தாக்கரே பற்றியோ விமர்சிக்க மாட்டேன் என்றும் தெரிவித்தார். இது பால் தாக்கரேவுக்கு நான் காட்டும் மரியாதை என்றும் மோடி கூறினார். பெப்சி நிறுவனம் தயாரிக்கும் குளிர்பானங்களில் பழங்களை சேர்க்கும்படி அமெரிக்காவில் பெப்சி நிறுவன தலைவரை சந்தித்து வலியுறுத்தியதாக கூறிய மோடி, அது நடந்தால் பழ விவசாயிகள், வியாபாரிகள் நஷ்டத்தை சந்திக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். மகாராஷ்டிராவில் விவசாயிகள் தற்கொலைகளை தடுக்க காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் எதுவும் செய்யவில்லை என்றும் மோடி குற்றம் சாட்டினார். அரசியல் ஆதாயத்துக்காக மராட்டிய மன்னன் வீர சிவாஜி பெயரை தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் பயன்படுத்துவதாக குறை கூறிய பிரதமர் மோடி, வீர சிவாஜியை பின்பற்றும் தகுதி கூட சரத்பவாருக்கு இல்லை என்றும் சாடினார். பாரதிய ஜனதா துரோகம் இழைத்து விட்டதாக சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். அக்டோபர் 15ஆம் தேதி சட்டசபை தேர்தலை சந்திக்க உள்ள மகாராஷ்டிராவில் சனிக்கிழமையன்று பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மகாராஷ்டிராவில் 25 ஆண்டு கால கூட்டணி கட்சியாக விளங்கிய சிவசேனா கட்சியை மோடி தாக்கி பேசவில்லை. ஆனால் அகோலா மாவட்டத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே பாரதிய ஜனதாவை தாக்கி பேசினார். பாரதிய ஜனதாவின் சோதனை காலங்களில் அவர்களது நம்பகமான தோழமை கட்சியாக சிவசேனா விளங்கியதாக கூறிய உத்தவ் தாக்கரே, இன்று மத்தியில் ஆட்சியை பிடித்ததும் சிவசேனா உறவை துண்டித்து விட்டதாகவும் அதன் மூலம் பாரதிய ஜனதா தங்களுக்கு துரோகம் செய்து விட்டதாகவும் கடுமையாக சாடினார். पूरे दिन जब थे तो हम आपके साथ ही थे. अच्छे दिन आने लगे तो हमारी साथ छोड़ दिया आपने. चांगले दिवस दिसायला लागल्यानंतर ज्यांच्या मेहनतीमुळे तुम्हाला हे सगळं दिसतंय त्यांची मैत्री तुम्ही तोडून टाकली, तर तुमच्या शब्दावरती आम्ही विश्वास ठेवू कसा? त्याच्यावरती पहिले उत्तर द्या आणि मग पुढच्या युद्धात तुम्ही महाराष्ट्राला सांगा. மகாராஷ்டிராவில் சரிபாதி தொகுதிகளை பாரதிய ஜனதா கேட்டதாலேயே உறவு முறிந்ததாக கூறிய உத்தவ் தாக்கரே, 50-50 தருவதற்கு இது என்ன பிறந்த நாள் கேக்கா என்றும் ஆவேசத்துடன் கேட்டார். சிவசேனாவுக்கு துரோகம் இழைத்த பாரதிய ஜனதாவுக்கு மகாராஷ்டிர மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். மனித சங்கிலி, உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் என்று ஜெயலலிதாவின் சிறைவாசத்தை எதிர்த்து அதிமுகவினரும் பல்வேறு அமைப்பினரும் போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்த வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா உள்ளிட்ட 4 பேருக்கு பெங்களூர் தனி நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததை அடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதிலிருந்து தமிழகத்தில் அதிமுகவினர் பல்வேறு இடங்களில் போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். ஞாயிறன்று அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் நினைவிடத்தில் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர்கள் மேயர் துரைசாமி தலைமையில் உண்ணாவிரதம் இருந்தனர். கவுன்சிலர்களுடன் கட்சியினரும் பல்வேறு அமைப்பினரும் உண்ணாவிரதத்தில் பங்கேற்றனர். கடுங்கோலன் கருணாநிதியின் சூழ்ச்சியால் இன்று பழிவாங்கப்பட்ட இந்த சிறையிருப்பு மாண்புமிகு தமிழகம் உடைத்தெறிந்து தமிழகத்துக்கு மீண்டும் ஆட்சி செய்ய வருவார். எங்கள் தமிழகம் மீண்டும் வளமான ஒரு தமிழகத்தை உருவாக்க பாடுபடுவார். திருச்சி மாவட்டம் சிந்தாமணி அண்ணா சிலை அருகே அதிமுக கவுன்சிலர்கள் உண்ணாவிரதம் இருந்தனர். திருச்சி நம்பர் 1 டோல்கேட் பகுதியிலும் அதிமுகவினர் உண்ணாவிரதம் இருந்தனர்.
கோவை மாவட்டம் ஆத்துப்பாலத்திலிருந்து பொள்ளாச்சி ஆனைமலை வரை 57 கிலோமீட்டருக்கு அதிமுகவினர் மனித சங்கிலி பேரணி நடத்தினர். ஞாயிறன்று காலை 9 மணிக்கு துவங்கிய போராட்டம் நண்பகல் 12 மணி வரை நீடித்தது. மேலும் ஞாயிறன்று தனியார் பேருந்துகள் வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்தனர். தனியார் பேருந்துகள் தமிழகம் முழுவதும் இயக்கப்படவில்லை. இந்நிலையில் வரும் 7ஆம் தேதி செவ்வாயன்று தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் ஜெயலலிதா ஜாமீன் மனு விசாரணைக்கு வருவது குறிப்பிடத்தக்கது. திருடப்பட்ட ஆவின் பாலை கொள்முதல் செய்த தனியார் பால் பண்ணை மேலாளர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆவின் டேங்கர் லாரிகளை நிறுத்தி பாலை திருடி அதற்கு நிகராக தண்ணீரை கலந்த முறைகேட்டில் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கு சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் வழக்கின் முக்கிய குற்றவாளியான டேங்கர் லாரி ஒப்பந்ததாரர் வைத்தியநாதன் கைது செய்யப்பட்டார். இந்த விசாரணையின் தொடர்ச்சியாக வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே பால்கோவா தயாரிக்கும் நிறுவன உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் திருடப்பட்ட பாலை கொள்முதல் செய்த திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் இயங்கி வரும் தனியார் பால் நிறுவன மேலாளர் அர்ஜுனன் என்பவரை சிபிசிஐடி போலீசார் சனிக்கிழமையன்று இரவு கைது செய்தனர். விழுப்புரம் 1வது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி விக்னேஷ் பிரபு முன்னிலையில் அவரை போலீசார் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து வரும் 17ஆம் தேதி வரை கடலூர் மத்திய சிறையில் அர்ஜுனனை அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆவின் பால் மோசடி விவகாரத்தில் அடுத்தடுத்து பலரும் சிக்குவதால் விசாரணை தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூரில் 20க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் விவசாய நிலங்களில் புகுந்து நாசப்படுத்துவதால் அப்பகுதிவாசிகள் பீதியடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பச்சூர் கிராமத்தில் காட்டு யானைகள் இரவு நேரங்களில் விளைநிலங்களில் புகுந்து நாசப்படுத்தி வருகின்றன. 20க்கும் மேற்பட்ட யானைகள் புகுந்து விடுவதால் வாழை, நெல், வேர்க்கடலை உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளன. விளைநிலங்களை மட்டுமின்றி மனிதர்களையும் குறிவைத்து தாக்குவதால் அப்பகுதிவாசிகள் பீதியடைந்துள்ளனர். பகல் நேரத்தில் காட்டுக்குள் சென்றுவிடும் யானைகள் இரவு நேரங்களில் ஊருக்குள் புகுந்து விடுவதால் செய்வதறியாமல் விவசாயிகளும் பொதுமக்களும் திகைத்து நிற்கின்றனர். மடான்னு மரம் ஓடிது. 2 பட்ட பிள்ளையும் வீட்டுக்கு என்னமோ வந்துட்டு கொல்லிக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் எம்மான்னு வீட்டை சாத்தினங்க. நடிகம்மா போலான்னு ஆடுது காட்டை சுத்தின்னு போனுங்க. நாங்க இந்த காட்டை சுத்தின்னு போய் எங்க ஊர்ல சொன்ன பின்னாலும் அவங்க வர வழிக்கெல்லாம் தின்னுட்டு போயிடுக்குது. இந்த வழியில ஏன்னா பணது 7 லட்சம் ரூபாய் கடை ஆயிட்டுக்குது. அங்க எங்க போய் நிக்கிறது என்ன ஆகிறது? கடனை தீர்க்கிறதா? அந்த கடைக்காரனுக்கு நாங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையம்மா. ஆந்திர காட்டுப்பகுதி என்பதால் வனத்துறையினர் அலட்சியத்தில் இருப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து 2 நாட்களாக காட்டு யானைகளின் அட்டகாசம் நீடித்து வருவதால் அப்பகுதிவாசிகள் பீதியில் உறைந்துள்ளனர். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு மண்டபம் வந்தடைந்த 40 மீனவர்களை உறவினர்கள் கண்ணீர் மல்க அழைத்துச் சென்றனர். தமிழகத்திலிருந்து கடந்த 2 மாதங்களாக மீன்பிடிக்கச் சென்றவர்களில் 76 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய கோரி மீனவர்கள் மற்றும் உறவினர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். இந்நிலையில் இலங்கை அரசு கடந்த 30ஆம் தேதி 76 மீனவர்களை விடுதலை செய்ய உத்தரவிட்டது. கடந்த 1ஆம் தேதி மன்னார், ஊர்காவல்துறை, பருத்தித்துறை நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்கள் பின்னர் விடுதலை செய்யப்பட்டனர். விடுவிக்கப்பட்டவர்களில் 36 மீனவர்கள் கடந்த 2ஆம் தேதி வந்து சேர்ந்தனர். மீதமுள்ள நாகை, காரைக்கால், பூம்புகாரைச் சேர்ந்த 40 மீனவர்களை சர்வதேச கடல் எல்லைப் பகுதியில் இந்திய கடலோர காவல் படையினரிடம் இலங்கை கடற்படையினர் ஒப்படைத்தனர். மண்டபம் அழைத்து வரப்பட்ட 40 மீனவர்களையும் அவர்களது உறவினர்களிடம் இந்திய கடற்படையினர் ஒப்படைத்தனர். 16 சிபிஎஸ் பாயிண்ட்ல வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். எங்க எல்லையில நேவிகாரங்க வந்து எங்க மீன்களை பிடிங்கிட்டு எங்க போட்டையும் எடுத்துட்டு போயிட்டு அங்க கோர்ட்டில் போய் ஆஜர்படுத்தினாங்க. எங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்கல. எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. உடனடியாக எங்களுடைய படகுகளை உடனடியாக விடுவிக்குமாறு மத்திய மாநில அரசை ரொம்ப கையெழுத்து கேட்டுக்கிறேன். 50 லட்சம் சொத்து இல்லாமல் நான் குழந்தை பிள்ளை வீட்டில் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறேன். கடன் வாங்கி தான் அந்த போட்டை நான் உருவாக்கினேன். இப்போ அந்த போட்டை சீக்கிரம் விடுவிச்சு கொடுத்தா மத்திய மாநிலத்துக்கு நம்ம விடுவிச்சு கொடுக்கணும். இல்லைனாக்க நாங்கள் குடும்பத்தில் யாருக்கும் தற்கொலை தான் பண்ணிப்போம். நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஊர் திரும்பிய மீனவர்களை அவர்களது உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்று அழைத்துச் சென்றனர். மதுரை மாவட்ட சிறார் சீர்திருத்த பள்ளியிலிருந்து 7 குற்றவாளிகள் தப்பிச் சென்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மதுரையில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் காமராஜர் சாலையில் சிறுவர் சீர்திருத்த பள்ளி அமைந்துள்ளது. இங்கு சிறு சிறு வழக்குகளில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 30 சிறுவர்கள் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் சனிக்கிழமையன்று இரவு 7 சிறுவர்கள் தப்பிச் சென்றனர். சீர்திருத்த பள்ளியின் ஜன்னலை பெட்ஷீட் மூலம் இழுத்து உடைத்து ஒருவர் பின் ஒருவராக வெளியே குதித்துச் சென்றுள்ளனர். காலையில் ஜன்னல் உடைந்து போயிருப்பதை பார்த்த அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்து போலீசில் புகார் அளித்துள்ளனர். 7 சிறுவர்கள் தப்பிச்சு போயிட்டாங்க. இது சம்பந்தமா நாங்க தெப்பக்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுத்திருக்கோம். அவங்க விசாரிச்சுட்டு வர்றாங்க. 30 பேர் இருக்காங்க. அதுல 7 பேர் தப்பிச்சு போயிருக்காங்க. தப்பி ஓடிய சிறார் குற்றவாளிகளை கைது செய்வதற்காக தெப்பக்குளம் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். சிறார் குற்றவாளிகள் தப்பி இருப்பது மதுரை மக்கள் மத்தியில் பீதியை உண்டு பண்ணியுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 தலைவர்கள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருப்பது மேற்கு வங்கத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மம்தா பானர்ஜி தலைமையிலான ஆட்சி நடக்கும் மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இடையில் நடந்து வரும் மோதலில் இருதரப்பிலும் பல உயிர்பலிகள் நடந்து வருகின்றன. தொடரும் இந்த அரசியல் மோதலுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 தலைவர்கள் பலிகடா ஆகியுள்ளனர். பங்குரா மாவட்டத்தில் உள்ள ஹதாகிராம் பகுதி திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் பிரகாஷ் தத்தா, அவரது தந்தை முகுந்தா தத்தா ஆகியோர் அங்குள்ள வயல்வெளிக்கு அருகில் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு கிடந்தனர். கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடந்த அவர்களது உடல்களை ஞாயிறன்று போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த இரட்டை கொலைகளால் திரிணாமுல் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினரிடையே மோதல் வெடித்து கிளம்பும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் பங்குரா மாவட்டத்தில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. ஆசிய போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று நாடு திரும்பிய இந்திய ஹாக்கி அணி வீரர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தென்கொரியாவில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரையில் நடந்தன. இதில் சர்தார் சிங் தலைமையில் பங்கேற்ற இந்திய ஆடவர் ஹாக்கி அணி இறுதிப் போட்டியில் பரம எதிரியான பாகிஸ்தானை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்த இந்திய ஹாக்கி அணி வீரர்கள் ஞாயிறன்று அதிகாலை தாய்நாடு திரும்பினர். டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கிய வீரர்களை ஹாக்கி இந்தியா அமைப்பின் தலைவர் மரியம்மா கோஷி, தலைமைச் செயல் அலுவலர் எலனா நார்மன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் ரசிகர்களும் உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது கேப்டன் சர்தார் சிங் கூறுகையில், ஆசிய போட்டியில் தங்கம் வெல்லும் நோக்குடன் 8 மாத காலமாக கடும் பயிற்சி மேற்கொண்டதாகவும் அதற்கு பலன் கிடைத்துள்ளதாகவும் பெருமிதத்துடன் கூறினார். ஆசிய போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றதன் மூலம் 2016ஆம் ஆண்டில் பிரேசில் நாட்டில் நடக்கப்போகும் ஒலிம்பிக் போட்டியில் விளையாட இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 20,136 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,517 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராம் 40 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 37,670 ரூபாயாக இருந்தது. கோவில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் சாட்டையால் அடிவாங்கி தங்களது பிரார்த்தனை நிறைவேறியதாக நம்பிக்கையுடன் சென்றனர். நாமக்கல் மாவட்டம் பவித்ரம் அருகே உள்ள வெள்ளாளப்பட்டியில் குறும்பர் இன மக்கள் வழிபடும் அச்சப்பன் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆயுத பூஜைக்கு மறுநாள் பெண்களை சாட்டையால் அடித்து பேய் ஓட்டும் நிகழ்ச்சி நடப்பது வழக்கம். இந்த ஆண்டு பேய் ஓட்டும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அச்சப்பன் சாமி கோவில் அருகே உள்ள காட்டு மண்டபத்துக்கு மேளதாளத்துடன் அழைத்து வரப்பட்டார். அப்போது பாரம்பரிய நடன நிகழ்ச்சி நடந்தது. பின்னர் 30க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தலையில் கோவில் பூசாரி தேங்காய் உடைத்தார். இதைத் தொடர்ந்து சாட்டையில் அடித்து பேய் ஓட்டும் நிகழ்ச்சி நடந்தது. மனநிலை சரியில்லாதோர், குழந்தை இல்லாதோர், திருமண தடை, பேய் பிடித்தவர்கள் என்று ஆயிரக்கணக்கானோர் சாட்டையடி வாங்கினர். 2 கைகளையும் மேல் நோக்கி தூக்கியபடி மண்டியிட்டு வரிசையில் அமர்ந்திருந்த பெண்களுக்கு கோவில் பூசாரி சாட்டையடி கொடுத்தார். சுளீர் சுளீர் என்று 2 வாங்கியவர்கள் எழுந்து ஓட சிலர் 5 அடிகள் வரை வாங்கினர். இதனால் தங்களது பிரார்த்தனை நிறைவேறியதாக நம்பிக்கை தெரிவித்தனர். மாலை 3 மணிக்கு துவங்கி இரவு 7 மணி வரை சாட்டையடி திருவிழா நடந்தது. இந்நிகழ்ச்சியில் நாமக்கல், சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை பகுதிகளைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.